அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜவுளி தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஜவுளி தொழில்ல ஒருத்தர் பெரிய லெவல்ல முன்னுக்கு வரணும் அப்படின்னா சில கிரகமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கணும். என்ன மாதிரியான கிரகமைப்பு இருந்தா ஒருத்தர் ஜவுளி தொழில நல்ல பேர் எடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறதுக்கு, டெக்ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ஜவுளி தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஜவுளி தொழில வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறைக்கு போகணும் அப்படின்னா புதன் சம்பந்தம் வேணும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் புதனுடைய தொடர்பு சனியோட சம்பந்தப்படும் போது ஒருத்தர் ஜவுளி தொழில பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும். அதாவது அந்த வியாபார நுணுக்கம் அப்படிங்கிறது புதன் சுக்கிரனோட சேர்க்கையில சனியோடைய தொடர்பும் கண்டிப்பா வேணும். அப்ப சனி புதன் சுக்கிரன் தொடர்பு இருக்கிறவங்களுக்கு இயல்பாவே டெக்ஸ்டைல்ல பெரிய லெவல்ல சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. பாவகத்துல அப்படின்னா 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் சம்பந்தம் கண்டிப்பா வேணும். 11ஆம் இடமும் சம்பந்தப்படும். 4ஆம் இடம் உற்பத்தியை குறிக்கும், 10ஆம் இடம் தொழிலை குறிக்கும், 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கும். அப்ப 4, 10, 11 சம்பந்தமும் சனி புதன் சுக்கிரன் தொடர்பும் ஒரு ஜாதகத்துல ஜவுளி தொழில பெரிய லெவல்ல சம்பாதிக்கக்கூடிய கிரகமைப்புன்னு இருக்கு. அப்ப இந்த ஜவுளி தொழில புதன் சுக்கிரன் சனி இந்த 3 கிரகங்களோட தொடர்பு 10ஆம் பாவத்தோட சம்பந்தப்படும் போது அவங்க தொழில பெரிய லெவல்ல திறமசாலிகளா இருக்காங்க. அதாவது ஜவுளி தொழில ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி 1 கடை 2 கடை 3 கடைன்னு கொண்டு போய் அதை பெரிய லெவல்ல உருவாக்கணும் அப்படின்னா புதன் சுக்கிரனோட தொடர்பு 10ஆம் பாவத்துக்கு சனி தொடர்பும் கண்டிப்பா வேணும். அப்ப அது வியாபாரம் சார்ந்த துறையில புகழடைகிறதுக்கு புதனுடைய தொடர்பு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். புதன் தொடர்பு இல்லாம ஒருத்தர் ஜவுளி தொழில வியாபாரத்துல ஜெயிக்க முடியாது. அதுல உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. உற்பத்தியை நம்ம பார்க்காம தொழில வியாபாரம் சார்ந்த தொழில ஜெயிக்கணும் அப்படின்னா சனி புதன் சேர்க்க சுக்கிரனோட இருக்கணும். 10ஆம் பாவம் 4ஆம் பாவம் 11ஆம் பாவம் இந்த 3 பாவங்களோட தொடர்பு இருக்கும். பாவத்த தொடர்பு தசா புத்தியில வேலை செய்யும். கிரக சேர்க்கையா இருக்கும்போது கோச்சாரத்திலையும் வேலை செய்யும், தசா புத்தியிலையும் வேலை செய்யும். அப்ப எப்ப அந்த தொழில ஒருத்தர் ஜெயிப்பார் அப்படின்னா சனி புதன் சுக்கிரனோட சேர்க்க கோச்சாரத்திலையும் இணையும் போதோ அல்லது 4ஆம் பாவம் 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தோட தொடர்பு இருந்து தசா புத்திய வர்ற காலத்துல அவங்களால ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு உண்மை. உங்க ஜாதகத்துக்கு என்ன மாதிரியான தொழில் அமையும், என்ன தொழில் செஞ்சா நம்மளால சிறப்பா வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை பதிவு பண்ணி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.